நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்ட குப்பைகள் ஒரே நாளில் அகற்றப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் குப்பைகள் கொட்டப்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகின. இன்றைய தினம் செய்தி வெளியிடப்பட்ட ஒரே நாளில் அந்த குப்பைகள் முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள். மதுரை தேசிய நெடுஞ்சாலை என்பது முக்கியமான சாலை. மதுரை விரகனூர் சந்திப்பிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 185 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. வட மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு செல்வதற்காக இந்த சாலையைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட முக்கியமான வாகன போக்குவரத்து அதிகம் உள்ள இந்த சாலையிலே தற்போது குப்பைகள் கொட்டப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டதனால் அந்த சாலையை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்தனர். ஏற்கனவே இதே பகுதியில் அரிசி ஆலை தூசிகளை கொட்டி டன் கணக்கில் கொட்டி வைக்கப்பட்டதால் காற்றில் அது பரவி வாகன ஓட்டிகள் 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை இயக்க முடியாமல் பாதிப்படைந்தது குறித்து சில வாரங்களுக்கு முன்பாக நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து இதே குப்பைகள் டன் கணக்கில் கொட்டப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டதனால் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அந்த சாலையை கடக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டனர். இது குறித்து விரிவான செய்தி நேற்று வெளியிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஒரே நாளில் அனைத்து குப்பைகளும் அகற்றப்பட்டிருக்கிறது. பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு இந்த குப்பைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு தற்போது அந்த இடம் சமன் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு ஏற்கனவே கொட்டி வைக்கப்பட்ட அரிசி ஆலை அந்த தூசிகள் அனைத்தும் மூடைகளில் அள்ளி கொண்டு செல்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மணல்களை வைத்து தூசிகள் பறக்காத வண்ணம் அந்த பொக்லைன் இயந்திரங்கள் அந்த இடத்தை சமன்படுத்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது அந்த சாலையை கடப்பதற்காக ஒரு ஏதுவான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய காலை நாம் பார்த்த காட்சிகளுக்கும் இன்று காலை பார்க்கக்கூடிய காட்சிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்பொழுது சாலை பகுதி என்பது சீராக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் அச்சமின்றி அந்த இடத்தை கடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. பாலத்தில் இறங்கக்கூடிய பகுதி என்பதனால் விபத்துக்கள் அதிகம் ஏற்படுவதாக ஏற்கனவே வாகன ஓட்டிகள் தெரிவித்திருந்தார்கள். சிறு சிறு வாகன விபத்துக்கள் நடைபெறுகிறது. புகை மூட்டத்துக்குள் வண்டிகளை இயக்கி வெளியே வரும்பொழுது எதிரே வாகனங்களோ அல்லது வேறு யாரும் நிற்கிறார்களா என்பது கூட தெரியாத அளவிற்கு அந்த அளவிற்கு புகை மண்டலமாக இருந்தது. தற்போது ஒரு சீரான சூழ்நிலை வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக ஒரு 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. நேற்று இரவு முதல் பொக்லைன் ஒரு 50க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு விடிய இந்த தூய்மை பணிகள் அனைத்தும் நடைபெற்றிருக்கிறது. தற்போது இந்த பகுதி முழுவதும் குப்பைகள் அகற்றப்பட்டும் தூசிகள் அகற்றப்பட்டும் சீரான ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்பகுதியிலுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது இங்கு அவ்வப்போது நகருக்குள் இருக்கக்கூடிய அந்த தூசிகள் அல்லது குப்பைகள் இரவில் நேரங்களிலே மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் கொட்டப்படுகிறது. ஆகவே அதை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்றத்திற்கு அருகிலேயே புறவழிச்சாலையில் கன்னியாகுமரி சென்னை நெடுஞ்சாலையிலே குப்பைகள் கொட்டப்பட்டது குறித்து தாமாக முன்வந்து வழக்கு எடுத்ததன் காரணமாக அந்த இடம் சுத்தப்படுத்தப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நெடுஞ்சாலை பகுதியிலும் குப்பைகள் கொட்டி தீட்டு எரிக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இப்பொழுது ஊராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் இருந்து குப்பைகள் வெளியேற்றும் பொழுது அதை தொலைதூரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு செல்லாமல் சாலை ஓரங்களிலே கொட்டப்படுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இந்த இடங்களிலே மீண்டும் குப்பைகள் கொட்டாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. மோகன், மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்ட குப்பைகள் நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக 24 மணி நேரத்தில் அகற்றப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.